சுவையான கல்லிக்காய் ரோஸ்ட் வைக்க போகிறேன். அது எப்படி வைக்க போகிறேன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சீசன் டைமில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த தோடை கடற்கரையிலேருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் வச்சு வேக வச்சு அந்த சிப்பியில் இருக்கிற சதையெல்லாம் தனியாக எடுத்து அந்த சதை கூட ஃப்ரை மசாலா போட்டு அதை பொரித்து எடுத்து அந்த பொரித்த சதைகளை மறுபடியும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகு, மசாலா எல்லாமே போட்டு அதை ஒரு தொக்கு வச்சா அப்பப்பப்பப்பா என்ன டேஸ்ட்டு! தோடை சாப்பிட்றதுக்கு ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. பரவாயில்லைங்க, இந்த டேஸ்ட்டுக்கு காத்திருந்தாலும் தப்பே இல்லை. இது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுவையான கல்லிக்காய் ரோஸ்ட் வைக்க போகிறேன். அது எப்படி வைக்க போகிறேன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரோஸ்ட் வைக்கும் முன்னாடி கல்லிக்காயை அவிச்சு அடைத்து அது மசால் புரட்டி வச்சு திருப்பி அதை பொரிக்க போகிறேன். கல்லிக்காய் பொரிச்சு வச்சாச்சு. ரோஸ்ட் வைக்க தேவையான பொருள்: 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு, 2 பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 டீஸ்பூன் மசால் பொடி, 1 பெரிய வெங்காயமும் 2 தக்காளியும் அடித்து வச்சுருக்கு, கடுகு, வத்தல். அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி,
மசால் பொடி 3 டீஸ்பூன் மிக்சிங் மசால் பொடி, மசால் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, சுவையான கல்லிக்காய் ரோஸ்ட்டு ரெடி. இப்படி வீட்டில் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள்.